சங்கீதம் 25:4 கர்த்தாவே, என்னுடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நீங்கள் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டோடைய வழியை தெரிந்து கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு கூட அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிற பாதையிலெல்லாம் ஆண்டவரோடு நடக்கிறோமா, இல்லை அந்த பாதையில் நாம் நடக்காமல் மாறி போகிறோமா என்பதெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள இப்படி ஒரு ஜெபம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் கூட நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் வழிகளை தெரிவியும், நான் எந்த பாதையில் போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதையின் என்று சொல்லும்போது அந்த பாதையை இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம். வேதத்தை ராஜபாதை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் நடத்துகிற பாதை நமக்கு மிகவும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த பாதை. அவருடைய வழியில் என்ன இருக்குது? நமக்கு நன்மையும் கிருபையும் இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய வழியில் நடக்க நாம் விரும்ப வேண்டும். அப்போ ஆண்டோடைய வழி நடக்க வேண்டும்னு எப்படி நடக்கணும்? ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார், சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் எப்படி நடக்கணும் அவர் வழியில்? அப்படியாக இந்த உலகத்தை வெறுத்து, இந்த உலக வாழ்வை வெறுத்து, உலக பின்னே சிலுவை முன்னே என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கக்கூடிய ஒரு பாதையை, ஒரு வழியை நாம் விரும்ப வேண்டும். அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு இந்த காரியத்தில் அவனுக்கு என்ன உண்டாயிருந்தது? அப்படியா அவர் வழியில் செல்லக்கூடிய அவருக்கு ஒரு பலன் இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம். அந்த பாதையை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்திருக்கும். அதனால தான் அவருக்கு என்ன சொல்கிறார்? உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் கூட இப்படியாக சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அவருடைய பாதையில் நடக்கத்தக்கதாக நமக்கு என்ன தருவார்? ஒரு பலத்தை தந்து அவரோடு கூட சேர்ந்து நடக்கும்படியாக கிருபை தருவார், நம்மை நடத்துவார். நாம் அவரோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு நாள் நடந்து ஒவ்வொரு நாள் அந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா சத்துரு வல்லமைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிதான ஜெயத்தை பெற்று தேவனுக்கு என்று எழும்ப, தேவனுக்கு என்று கிரியை செய்ய, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வார். அநேகருக்கு ஆண்டோடைய வழி எது? இது நம்ம ஆண்டோடைய வழியில் நடக்கிறோம் என்கிற ஒரு அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஆண்டோடைய வழியில் நடக்கிறோமா, சொந்த வழியில் நடக்கிறோமா என்பதே அநேக சமயங்களில் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை, அந்த வழியை தெரிந்து கொள்வதில்லை. இப்படியாக ஒரு இருண்ட நிலவரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இருளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஆண்டவரோடு நடக்கிறோம் என்பதற்கு ஒரு உறுதி காணப்பட வேண்டும். அவர் வழியில் தான் நடக்கிறேன் என்பதற்கு நமக்குள்ள என்ன காணப்படணும்? ஒரு உறுதி, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படியே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் வழியில் நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியை நடக்கும்போது அந்த வழி எப்படி இருக்குது? நமக்கு நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சோதனையோ பிரச்சனையோ போராட்டங்கள் வந்தால் அந்த அதிலெல்லாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். சோதனை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை பலப்படுத்தி நடத்துவார். ஆனால் அந்த நாளில் கூட அவருடைய வழியிலேயே நடக்க நாம் விரும்புவோம். அவர் பாதையை போதித்தருளும்படியாக நாம் அவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீ எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பாதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதித்தருளுங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.